1. கட்டுக்கதை. அதிக வேலைப்பளு மற்றும் மோசமான உணவு முறையால் முடக்கு வாதம் ஏற்படுகிறது. உண்மை. முடக்கு வாதம் அதிகப்படியான வேலை மற்றும் மோசமான உணவு முறையால் ஏற்படுவதில்லை. இது உடலின் சொந்த உறுப்புகளான மூட்டுகளைத் தாக்கும் அதிகப்படியான நோயெதிர்ப்பு மண்டலத்தால் ஏற்படுகிறது. நோயெதிர்ப்பு அமைப்பு நம்மை தொற்றுநோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும். மன அழுத்தம் மற்றும் உணவுமுறை போன்ற காரணிகள் நோயெதிர்ப்பு செல்கள் செயல்படும் விதத்தை மாற்றியமைக்கலாம். ஆனால் இது முடக்கு வாதத்தை ஏற்படுத்தாது. 2. கட்டுக்கதை. முடக்குவாதம் குடும்பங்களுக்குள் பரவக்கூடும். உண்மை. மூட்டுவலி ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு முடக்கு வாதம் இருந்தால், அது ஒரே அறையில் அல்லது வீட்டில் ஒன்றாக வாழ்வதன் மூலமோ, உணவு அல்லது பாத்திரங்கள் அல்லது துணிகளைப் பகிர்ந்து கொள்வதன் மூலமோ, அல்லது ஒரே காற்றை சுவாசிப்பதன் மூலமோ மற்றவர்களுக்கு பரவாது. உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார் அல்லது பணியிட சக ஊழியர்களைப் பார்ப்பதன் மூலம் இது எந்த வகையிலும் பரவாது. காசநோய், சின்னம்மை, கோவிட் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற தொற்று பரவுவது போல இது பரவாது. இது பாலியல் தொடர்பு மூலமாகவும் பரவாது. 3. கட்டுக்கதை. முடக்கு வாதம் என்பது அதிக எடை கொண்ட பணக்காரர்களின் நோயாகும். இது உண்மையல்ல. முடக்கு வாதம் பணக்காரர், ஏழை, மெலிந்தவர் அல்லது பருமனானவர் என யாரையும் பாதிக்கலாம். புகைப்பிடிப்பவர்களுக்கு முடக்கு வாதம் வருவதற்கான அதிக ஆபத்து உள்ளது. அதிக எடை இருப்பது மூட்டு சேதத்திற்கு வழிவகுக்கும், குறிப்பாக முழங்கால் மூட்டு. ஆனால் இது குறிப்பாக மூட்டுவலிக்கு காரணமாகாது. 4. கட்டுக்கதை. முடக்கு வாதம் குணப்படுத்தக்கூடியது. உண்மை. இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களைப் போலவே, மருந்துகளை உட்கொள்ளும் போது இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையை நோயாளிகள் கட்டுப்படுத்த முடியும். அதேபோல் மூட்டுவலி நோயாளிகளும் சிகிச்சையின் போது முற்றிலும் வலியின்றி இருக்க முடியும். நோய் குணமாகிவிட்டது என்று அர்த்தமல்ல, ஆனால் சரியான மருந்துகளால் அதை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். 5. கட்டுக்கதை. முடக்கு வாதம் சிகிச்சை வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். உண்மை. இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை தேவைப்படுவது போல, அது குணமாகிவிட்டது என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. அதேபோல் முடக்கு வாதம் நோயாளிகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை தேவை. சிலருக்கு மருந்துகளை மிக குறைந்த அளவிற்கு குறைக்கலாம். பல வருட சிகிச்சைக்குப் பிறகு கூட நிறுத்தலாம். சிலர் தங்கள் நோய் நிலையை பொறுத்து வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். 6. கட்டுக்கதை. ருமாட்டோய்ட் க்கு சிகிச்சையளிக்க புற்றுநோய் மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது முற்றிலும் உண்மை இல்லை. ருமாட்டோய்ட் ஆர்த்ரைட்டிஸ் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் சில மருந்துகள் புற்றுநோய்க்கு 1000 மடங்கு அளவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. புற்றுநோய் மற்றும் ருமாட்டோய்ட் ஆர்த்ரைட்டிஸில் இந்த மருந்துகளின் அளவு முற்றிலும் வேறுபட்டது. 7. கட்டுக்கதை. முடக்கு வாதத்தை ஸ்டீராய்டுகளால் மட்டுமே குணப்படுத்த முடியும். இல்லை. ஸ்டீராய்டுகள் ருமாட்டோய்ட் ஆர்த்ரைட்டிஸ் சிகிச்சைக்கு நல்ல மருந்து அல்ல. கடந்த 10 ஆண்டுகளில் சந்தையில் வந்துள்ள புதிய சிகிச்சைகளால் ஸ்டீராய்டுகள் நீண்ட கால சிகிச்சையாக பயன்படுத்தப்படுவதில்லை. சில நேரங்களில் வலி நிவாரணத்திற்காக அல்லது தற்காலிக நோய் கட்டுப்பாட்டிற்காக வலிமிகுந்த மூட்டுகளில் ஊசி போட அவற்றை பயன்படுத்துகிறோம். 8. கட்டுக்கதை. முடக்கு வாதத்திற்கான புதிய சிகிச்சையானது தொற்றுநோய்களை ஏற்படுத்தும். உண்மை. புதிய முடக்கு வாதம் சிகிச்சைகள் குறிப்பிட்ட நோயெதிர்ப்பு செல்கள் அல்லது மூலக்கூறுகளை குறிவைக்கின்றன. முன்பு பயன்படுத்தப்பட்ட மருந்துகளுடன் ஒப்பிடும்போது அவை மிகவும் வலிமையானவை. அவற்றில் சில காசநோய் போன்ற சில தொற்றுகளின் வாய்ப்பை அதிகரிக்கின்றன. அதனால்தான் சிகிச்சையைத் தொடங்குவதற்கு முன்பு நோயாளிக்கு இந்த தொற்றுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பதை அறிய சோதிக்கப்படுகிறது. 9. கட்டுக்கதை. முடக்கு வாதம் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் பயாலஜிக் மருந்துகள் நோயை குணப்படுத்தும். உண்மை. முதன்மையான மருந்துகளால் முடக்கு வாதம் குணப்படுத்த முடியாதபோது பயாலஜிக் மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. மற்ற மருந்துகளைப் போலவே நோய் கட்டுப்பாட்டில் இருக்க அவற்றை நீண்ட காலம் பயன்படுத்த வேண்டும்.
நோய் நன்கு கட்டுப்படுத்தப்பட்டவுடன் அவை குறைக்கப்படலாம். 10. கட்டுக்கதை. முடக்குவாதம் உள்ளவர்களின் குழந்தைகளுக்கு முடக்குவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உண்மை, முடக்குவாதம் மரபணு நோய் அல்ல, இது பல காரணங்களுக்காக ஏற்படுகிறது. மரபணுக்கள் அவற்றில் ஒன்று. உடன்பிறந்தவர்கள் அல்லது குழந்தைகளுக்கு முடக்குவாதம் ஏற்படும் ஆபத்து பொது மக்களை விட சற்று அதிகம். 11. கட்டுக்கதை. ருமாட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் அனைத்து மருந்துகளும் கர்ப்பத்திற்கு பாதுகாப்பற்றவை, எனவே கர்ப்பத்தை திட்டமிடும்போது அவற்றை நிறுத்த வேண்டும். உண்மை, கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும்போது பயன்படுத்த சில பாதுகாப்பான மருந்துகள் உள்ளன. இருப்பினும், சில மருந்துகள் பாதுகாப்பற்றவை. உங்கள் மருத்துவரிடம் கலந்துரையாடிய பிறகு கர்ப்பத்தை திட்டமிடுவது நல்லது. இதனால் நீங்கள் பாதுகாப்பான மருந்துகளுக்கு மாற்றப்படுவீர்கள். கர்ப்ப காலத்தில் அனைத்து மருந்துகளையும் திடீரென நிறுத்துவது உங்கள் நோய் மேலும் பரவ வழிவகுக்கும். 12. கட்டுக்கதை. மாற்று சிகிச்சை முறைகள் முடக்குவாதத்தை குணப்படுத்துகின்றன, அதே நேரத்தில் அலோபதி மருந்துகள் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் மற்றும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. உண்மை, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம் உள்ளிட்ட எந்த சிகிச்சை முறையாலும் அனைத்து நோயாளிகளுக்கும் உள்ள முடக்குவாதத்தை குணப்படுத்த முடியாது. தற்போது கிடைக்கும் அலோபதி சிகிச்சைகள் நன்கு ஆராய்ச்சி செய்யப்பட்ட பாதுகாப்பான மருந்துகளாகும். மேலும் பெரும்பாலான நோயாளிகளுக்கு நோயை பெருமளவில் கட்டுப்படுத்த உதவுகிறது.